இந்த கடைசி நாள் நாம் கடந்த 2 நாட்களாக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என்று முதல் நாளும், 2வது நாள் இயேசு கிறிஸ்துவனுடைய நேற்று என்ன பார்த்தோம், பெயர் இயேசு. இயேசு என்ற பெயர், இயேசு கிறிஸ்துனா யாரு, இயேசு என்ற பெயரில் உள்ள முக்கியத்துவத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இன்று நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து எனக்கு பல காரியங்கள் பேசணும், ஆண்டவரை என்ன பேச என்று யோசித்த பொழுது கர்த்தர் என்னோடு பேசின காரியம் இயேசு கிறிஸ்துவின், அதாவது கிறிஸ்துவின் ஆவி. நேற்று இயேசுவின் நாமம் பார்த்தோம், இன்று கிறிஸ்துவின் ஆவியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:9 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்துவினுடைய ஆவி. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி. அதாவது இந்த வசனத்தை எப்படி நம்ம விளக்கலாம் என்று நான் யோசித்து பார்த்தேன். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் ஆவி. வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு நிறைய குழப்பம். சில இடங்களில் பழைய ஏற்பாட்டில் தேவ ஆவி என்று இருக்கிறது, அப்படிதானே, காட் ஸ்பிரிட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம் கிறிஸ்துவின் ஆவி என்று இருக்கிறது, பரிசுத்த ஆவி என்று சொல்லி நம்ம சொல்லுகிறோம். இந்த ஆவிகள் எல்லாம் என்ன என்று சொல்லி நீங்க கேட்பீர்களானால் சுருக்கமாக 2 விதத்தில் சொல்லலாம். பூமியிலேயும் வானத்தில் இருக்கிற 2 விதமான ஆவிகள். ஒன்று தேவ ஆவி. இந்த தேவ ஆவியை காட் ஸ்பிரிட் என்றும் சொல்லலாம், தேவ ஆவியானவர் என்று சொல்லலாம், தேவ வல்லமை என்று சொல்லலாம், தேவனுடைய கரம் என்று சொல்லலாம், அல்லது பரிசுத்த ஆவி என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லலாம். கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லி அவர் பூமிக்கு வந்த பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். ஆகிய இந்த கிறிஸ்துவின் ஆவி என்றால் என்ன? நமக்குள்ள எல்லாருக்கும் இந்த கிறிஸ்துவின் ஆவி தேவைதானா, இந்த பரிசுத்த ஆவி தேவைதானா என்று சொல்லி ஒருவேளை நீங்க கேட்டீங்கன்னா, அதே ரோமர் 8:11 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் பல வருடங்கள் வேதத்தை தியானிக்கும் பொழுது எனக்கு புரியவே இல்லை. இது என்ன, எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தா உயிர்ப்பிப்பார், இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன என்று சொல்லி பல நாட்கள் நான் யோசித்திருக்கிறேன். இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்கள் அவர் சொல்லுகிறார், அவரும் ஆவியை குறித்து பேசும் பொழுது யோவான் சுவிசேஷங்கள்ல நம்ம பார்க்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் ஆவியை குறித்து அவர் பேசுகிறார். அவர் பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் போகிறது நல்லது, நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் வரார் என்று 16ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறவர் இங்கு அவர் சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அவர் உங்களிடத்தில், அங்கு சொல்லப்பட்டிருக்கு, என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியை அனுப்புவார். இப்போ நீங்க யோசிக்கலாம், இது யாரு? இன்னொன்னு சத்திய ஆவி. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப சத்திய ஆவி யாரு? இயேசு கிறிஸ்துவின் ஆவி. சத்தியத்தை போதிக்கிற ஆவி தான் சத்திய ஆவி. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அனுப்புவேன். இந்த வேறொரு தேற்றவாளன், இந்த தேற்றவாளன் யார் என்றால் அதற்கு அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஒருவன் என் வசனத்தை கை கொண்டால். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒருவன் என்னை நேசித்தான், என் வசனத்தை கை கொள்ளுவான், என் வசனத்தை கை கொண்டால் நாங்கள் வந்து அவனுக்குள் வாசமாயிருப்போம். இந்த வசனத்தை பாருங்க, அவனோடு வாசம் பண்ணுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை எல்லாம் நம்ம குழப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே ஒரு வார்த்தையில் நம்ம சொல்ல வேண்டுமானால், கிறிஸ்தவங்கள் ஆகிய நாம் கிறிஸ்தவர்கள் என்று ஏன் சொல்லுகிறேன்னா, கிறிஸ்டியன்ஸ் என்ற வார்த்தையில் கிரைஸ்ட் உண்டு. கிரைஸ்ட் என்றால் கிறிஸ்து உண்டு. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். நீங்க எப்போ இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்றீங்களோ, வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு ஒரு முத்திரை இருக்கிறதா. முத்திரை என்ன? முத்திரை
இப்போ பாருங்க, எல்லாத்துக்குமே முத்திரை தான். இப்போ எங்கள் கிஃப்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ்க்கு எந்த லெட்டர்ஸ் வெளியே போகணுன்னாலும் அதில் ஒரு முத்திரை இருக்கும். கிஃப்ட் ஆஃப் ஜீசஸ்னு ரப்பர் ஸ்டாம்ப் இருக்கும். அதே போல் இங்கே வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் யார் யார் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கீங்களோ உங்களுக்கு ஒரு முத்திரை உண்டாம். அது என்ன முத்திரை தெரியுமா? கிறிஸ்தவர்கள். அதாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆவியை இல்லாதவன் என்னுடையவன் அல்ல. ஆனா கிறிஸ்தவர்கள்னா என்ன? கிறிஸ்துவுக்கு உடையவர்கள். நீங்க எல்லாரும் கூட கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். உங்க எல்லாருக்கும் தேவன் ஒரு முத்திரையை கொடுத்திருக்கிறார். அந்த முத்திரைக்கு இந்த பூமியில எல்லாத்துக்குமே ரப்பர், ஸ்டாம்பு, இங்கு எல்லாமே வேணும். ஆனா இந்த முத்திரை எப்படி தெரியுமா? அவருடைய ரத்தத்தினால உங்களை முத்திரைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? உங்களுக்குள் அந்த முத்திரை இருக்கும் பொழுது நீங்க யாருக்கு சொந்தம் தெரியுமா? இந்த கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பில்டிங்கு அல்ல கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான எந்த பொருளையும் கூட அதில் ஒரு முத்திரை இருக்கும். கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. அந்த வாசல் பக்கத்தில் போகும்போதே அந்த அந்த இதில் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க, கவர்மெண்ட்டு சொத்து. தமிழில் எப்படி எழுதியிருப்பாங்க சொல்லுவாங்க, இங்கிலீஷில் எழுதுவாங்க, த கவர்மெண்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி trespassers will be strictly prohibited என்று எழுதி வைத்திருக்கோம். அப்படின்னா இதை மீறுகிறவர்கள், இந்த சொத்து கவர்மெண்ட் சொத்தை தொடுகிறவர்களுக்கு என்னது? கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி எழுதி வைத்திருப்பார்கள். அப்போ நீங்கள்லாம் யார்? சாதாரண ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு, அரசாங்க சொத்துக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குமானால், கிறிஸ்துவின் முத்திரையை பெற்று கிறிஸ்து என்ன சொல்றாரு? இவங்க எல்லாம் என்னுடையவர்கள். these are my people. இவங்கெல்லாம் என்னுடைய ஜனங்கள், இவர்கள் என்னுடைய சொத்து என்று சொல்லி யார் சொல்லுகிறார்? இயேசு சொல்லுகிறார். கிறிஸ்துவின் ஆவி இருந்தா கிறிஸ்துவின் சொத்து. ஆனா கிறிஸ்துவின் ஆவி இல்லைன்னா யாருடைய சொத்து? பிசாசனுடைய கூடாரம், பிசாசனுடைய வீடு. இயேசு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், அசுத்த ஆவி ஒரு வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது அது போய் திரும்பி வந்து அந்த வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறது கண்டு அங்க என்ன இல்லையா? ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் முத்திரையை பெறுகிறான். ஆனா அடுத்தபடி என்ன வேண்டுமா? அது வெறும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கூடாதான். எப்படி இருக்கணுமா? தேவ ஆவியினால் நிரம்பி இருக்க வேண்டும். திரும்பி வந்து அது காலியா இருக்கிறது என்று பார்த்து தன்னை காட்டிலும் பொல்லாத 7 ஆவிகளை கொண்டு வந்து அந்த வீட்டுல வாசம் பண்ணிருச்சான். இன்றைக்கு நம்ம எல்லாரும் கூட நம்ம நினைக்கிறோம், எனக்கு தேவ ஆவி, அதாவது இந்த பரிசுத்த ஆவி, இந்த கிறிஸ்துவின் ஆவி எனக்கு தேவைதானா? நிச்சயமாக தேவை. இந்த உலகத்தில் வருகிற போராட்டங்கள், இந்த உலகத்தில் வருகிற பலவிதமான பிரச்சனைகள், இவைகளை எல்லாம் நமக்கு ஜெயம் நமக்கு வேண்டுமானால் இந்த கிறிஸ்துவின் ஆவி நம்மேல் என்ன செய்யணும்? இறங்கி வரணும். அவர் வரும் பொழுது என்ன நடக்கும்? என் வாழ்க்கையில் நான் பல கூட்டங்களில் சொல்றது கிடையாது, என்னுடைய சாட்சியில் சுருக்கமாக சொல்லுகிறேன். என் திருமணமான நாள் அன்று பிசாசின் கிரியைகள், அதாவது யாரோ செய்த செய்வனையினால என்ன ஆச்சுன்னு சொன்னால், திருமணமான அன்றே, திருமண நாள் அன்றே என்னுடைய மூளையெல்லாம் குழம்ப ஆரம்பிச்சிருச்சு. திருமணம் நடந்த கொஞ்ச நாள்லேயே எனக்கு எனது திருமணமானது கூட மறந்து போயிருச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நல்ல கிறிஸ்தவ குடும்பம் தான், எல்லாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். ஆனாலும் கூட இந்த பிசாசினால் பயங்கரமான போராட்டங்களை கிட்டத்தட்ட 40 நாட்கள் அனுபவித்தேன். பலர் வந்து ஜெபித்தார்கள். ஜெபித்த பிறகு அந்த செய்வனையை செய்தவர் அவர் இறந்து போனார். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபம் எல்லாம் சேர்ந்து நான் கொஞ்சம் சுகம் அடைந்தேன். சுகமடைந்த பின் ஆந்திர பிரதேஷில் இருக்கிற வாரங்களில் போய் செட்டில் ஆனோம். ஆனால் என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிம்மதியே கிடையாது, சந்தோஷம் கிடையாது, சமாதானம் கிடையாது. எப்பொழுதும் ஏதோ ஒன்று இழப்பு. முதலாவது ஒரு ஆண் குழந்தை இறந்து போனது வயிற்றிலேயே, 2வது அடுத்த குழந்தை இறந்து போனது. அதுக்கப்புறம் இந்த 4 வருஷத்திற்குள்ள அலையாத டாக்டர்ஸே கிடையாது. எல்லாரும் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இங்கே இருக்கிற டியூப்ஸ் எல்லாம் பிளாக் ஆகி போயிடுச்சு, இதில் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த நாட்களில் அப்போதான் அங்கே இருக்கிற தனிமையை போக்க வீட்டில் என் பொழுதுபோக்கு என்னது,
இப்போ இருக்கிற மாதிரியெல்லாம் அப்போ அவ்வளோ டிவியோ ப்ரோக்ராம்ஸோ கிடையாது. இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு வீட்டில் இருக்கிற கேசட்டுகளை கேட்கணும். அந்த கேசட் கூட டேப்பு தான், ஏதோ 1-2 ஊழியக்காரர்களுடைய செய்திகள் தான். ஒன்றும் இல்லை தினகரனையாகவும் இருக்கும், அல்ல மோகன் சிலாசரஸாக இருக்கும். இவங்க 2 பேர் செய்தியே தான் இருக்குது. இதை போட்டு அந்த கேசட் தேயிற வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருப்பேன். அப்படி கேட்கும் பொழுது என் விசுவாசத்தில் வளருகிற நாட்கள். ஒரு பக்கம் விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டிருந்தேன், இன்னொரு பக்கம் பார்க்க போனீங்கன்னா குடும்பத்தில் பயங்கர பிரச்சனைகள், ஒன்றன் பின் ஒன்றாக குழந்தைகள் இறந்து போறது, டாக்டர்ஸ் கைவிட்டது, இன்னும் மற்ற ஏளனமான பேச்சுக்கள். மலடி என்ற ஒரு பேச்சை ஒரு நாள் கேட்டேன். அவ்வளவுதான். அன்று முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த சோதனை, ஏன் என்னை விட்டு இந்த சோதனை நீங்க மாட்டுகிறது என்று சொல்லி அன்றைக்கு ஒரு பிடிவாதம் வந்தது. நான் சொன்னேன்ல, அப்பதான் பைபிள் எல்லாம் நல்லா வாசிக்க தொடங்கின நாட்கள். அன்று வாசித்தேன் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கொன்று. முதலாவது வாசித்தேன். 2வது வாசித்தேன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லா பிசாசின் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் எல்லாவற்றையும் உரித்து கொண்டு அவர் வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்தார்னு எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த வேத வசனத்தை பிடித்து கொண்டு நான் கேட்டேன், ஆண்டவரே நீர் என் தேவனானால், நான் உமக்கு சொந்தமானால், நீர் சிலுவையில் வெற்றி சிறந்தது உண்மையானால், இன்று அந்த வெற்றி எனக்கு வேணும், எனக்கு வேண்டும். இந்த மலடின்ற இந்த பேச்சு அல்லது குழந்தையே பிறக்காது என்று சொல்ற இதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நீ ஜீவனுள்ள தேவனா இருந்தால் என் வாழ்க்கையில இன்று அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி இரவெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஜெபிக்க தொடங்கினேன். இரவு நேரம் கடந்து போனது. திடீரென்று தேவ வல்லமை என் அறையில் இறங்கி வந்தது பாருங்க. தனியான ஒரு அறை தான். எனக்கு அந்த பரிசுத்த ஆவியின் அனுபவம்னா என்னன்னு தெரியாது, தேவ ஆவினா என்னன்னு தெரியாது. இப்போ அதில் எல்லாம் ஸ்டடி பண்ணி PhD எல்லாம் முடிச்சுட்டேன். ஆனால் அந்த நாட்களில் 91ஆம் வருஷம் எனக்கு பரிசுத்த ஆவியானவர்னா யாருன்னு தெரியாது. அன்று பாருங்க, என் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவ வல்லமை என் சரீரத்தில் இறங்கி வந்தது. என் வயிற்றுல எல்லாம் ஒரு பெரிய அசைவு உண்டானது. அப்போதான் ஒரு உணர்வு வந்துச்சு, எனக்குள்ள ஏதோ ஒன்று நடக்கிறது, எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் வருகிறது. அப்பொழுதுதான் கண்ணை மூடிட்டு இருக்க, ஒரு பக்கம் பயமா இருக்கு, இன்னொரு பக்கம் என் உள்ளத்தில் ஆவியானவர் பேசுகிறார். வேதத்தை எடுத்து வாசித்து பார். 1 கொரிந்தியர் 12 வாசி என்று அங்கு இருக்கிறது எல்லாம் ஆவியானவரை குறித்தும் ஆவியின் 9 வரங்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ஆண்டவரே இப்ப யாரு ஆவி வேணும்னு கேட்டா, யாரு பரிசுத்த ஆவி வேணும்னு யாரு கேட்டா? எனக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி நான் குழந்தைய கேட்டுட்டு இருக்கேன், நீங்க பரிசுத்த ஆவின்னு சொல்றீங்க. நான் சொன்னேன், லார்ட் ஐ வாண்ட் எ சைல்டு. நான் ஆங்கிலத்துல தான் அதிகமாக ஜெபம் பண்ணுவேன். நான் கேட்டேன், ஐ வாண்ட் எ சைல்டு, ஐ அம் நாட் ஆஸ்கிங் ஃபார் தி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவிக்காக நான் கேட்கல, ஆண்டவரே எனக்கு என்ன வேணும்? குழந்தை வேணும். அப்போ ஒரு டவுட் வந்துச்சு, இது உண்மையிலே ஆண்டவர் தான் பேசுகிறாரா அல்லது நான் தான் தெரியாதனமா பைபிளை திறந்து 1 கொரிந்தியரை வாசிச்சுட்டேன். நான் அது நினைச்சு முடிச்ச உடனே என் உள்ளத்தில் அடுத்த வார்த்தை வந்தது, ஓப்பன் யுவர் பைபிள் அண்ட் ரீட் Psalm 113 and 9. 113ஆம் சங்கீதம் 9 எடுத்து வாசி என்று சொல்லி கர்த்தர் பேசினார். அதை திறந்து வாசித்து நாங்கள் என்ன திரும்ப எழுதி இருக்கிறது, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாழ்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அதை வாசித்த உடனே எனக்கு அப்படி ஒரு ஷாக் அடிச்ச போல இருந்துச்சு. அப்படி ஒரு வசனம் பைபிள் வாசிச்சிருக்கிற நிறைய முறை, ஆனா மலடி என்ற வார்த்தையோடு இருக்கிற அந்த வேத வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மலடியை பிள்ளை தாய்ச்சியாக்கி. ஆங்கில வேதாகமத்தில் எப்படி இருக்கிறதா, he maketh the barren woman the mother of children. சில்ட்ரன்னா என்ன தெரியுமா? சைல்டுனா 1, சில்ட்ரன்னா 2, 3. நான் ஒன்று யோசிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு என்ன கொடுக்க போகிறார்? 1 இல்லை, அட்லீஸ்ட் 2 குழந்தைகளாக அவர் கொடுக்க போகிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷம், அளவில்லாத சந்தோஷம். ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு உடம்பு நடுங்குது, இன்னொரு பக்கம் எக்ஸைட்மெண்ட்ல நடுங்குது. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த வல்லமை என் மேல் அன்று இறங்கி வந்த பொழுது 2 காரியங்கள் நடந்தது. அதுவரைக்கும் இருந்த பிசாசனுடைய கட்டுகள் முழுவதுமாக உடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. 2வதாக என் வயிற்றில் இருந்த பிரச்சனைகள், அதாவது கர்ப்பமே தரிக்க முடியாதுன்னு சொன்ன டாக்டர்கள், எல்லாம் அடைக்கப்பட்டு போச்சு, இனிமே முடியவே முடியாதுன்னு சொன்னவர்கள், என் சரீரமும் சுகமானது. ஹல்லேலூயா. இன்று
கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்ததுனால அதற்கு பின் நான் ஊழியத்திற்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பொழுது நான் என்ன சொன்னேன் தெரியுமா? 96ஆம் வருஷம், சுருக்கமாக சொல்லணும், அதற்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை முதலாவது அன்று நான் கருத்தரித்தேன். கரெக்டாக ஒரு வருஷத்திற்குள்ள கர்த்தர் எனக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார். ஆனால் இந்த பெண் குழந்தைக்கு அப்புறம் இன்னொரு ஆண் குழந்தை பிறந்து இறந்து போனது. அப்பெல்லாம் யோசனை, நமக்கு இப்போ பிசாசு பிடி கிடையாது, ஆனால் ஏன் ஆண்டவரே நடக்கிறது? ஏன் நடந்துச்சு தெரியுமா? ஒரே வார்த்தையில் 96ஆம் வருஷத்துக்கு வருகிறேன். 96ஆம் வருஷம் அதை நான் புரிந்து கொண்டேன். கடைசியாக ஒரு நாள் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது நான் கேட்ட, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும். 2 ஆண் குழந்தைகள் இறந்து போனதே. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், இத்தனை வருஷம் நீ என்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறார், ஆனால் எனக்கு என்ன வேணும்னு நீ கேட்கலையே. அப்போதான் யோசித்தேன், கர்த்தருக்கு ஏதாவது வேண்டுமா? என்னிடத்திலிருந்து என்ன வேண்டும்? அப்பொழுது என் உள்ளத்தில் ஆவியானவர் பேசினார், நீதான் வேண்டும். என்னது? உன் வாழ்க்கையில இவ்வளவு அற்புதங்களை அவர் செய்திருக்கிறாரு, இதை நீ மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? எடுத்து சொல்ல வேண்டும். அப்ப ஊழியம் செய்யறதுன்னா என்னன்னு எனக்கு தெரியாது, ஊழியம் செய்யறதுன்னா என்னன்னு தெரியாது. அப்போ ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில நீர் அற்புதத்தை செய்து. அப்பவே 3 சிசரியன்லாம் முடிஞ்சு போச்சு, சான்ஸே கிடையாது. அப்போ சொன்னேன், ஆண்டவரே உம்மாலை எல்லாம் கூட எனக்கு ஒரு அற்புதத்தை செய்து நான் இழந்து போன ஆண் குழந்தைய ஒரு குழந்தையை நீர் கொடுப்பீரானால் நான் உம்முடைய ஊழியத்தை செய்வேன். என்ன ஆச்சரியம் பாருங்க, இப்போ வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் 4வது எலெக்டிவ் சிசரின் பண்ண ஒரே ஆள் நான் மட்டும்தான். டாக்டர் அவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுத்து என்றைக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேனோ அன்றே நான் கருத்தரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆச்சரியமாக அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, இது எப்படி முடியும்? இது முடியவே முடியாது என்று சொன்னார்கள். மனுஷனால் கூடாதது தேவனால கூடும். ஹல்லேலூயா! இது எப்படி கூடும் நினைக்கிறீங்க? அன்று கர்த்தர் செய்த அற்புதம். அந்த குழந்தை அடுத்த வருஷம் பிறந்த 2வது மாதத்திலிருந்து என் சாட்சியை நான் சொல்ல ஆரம்பித்தேன். இதில் இருக்கிற அர்த்தம் என்ன தெரியுமா? தேவ ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கி வரும் பொழுது 2 காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, தேவ ஆவிக்கு சொந்தம் இல்லாத எது உங்க சரீரத்தில் இருந்தாலும் அந்த சரீரம் விட்டு வெளியேறியே ஆக வேண்டும். அது வியாதியானாலும் சரி, அது வேற பிசாசனுடைய வல்லமைகள் ஆனாலும் சரி, உங்கள் சரீரத்திலிருந்து அவைகள் என்ன செய்யும்? வெளியேறும். தேவ ஆவி இல்லாத வேற எந்த ஆவி என்ன செய்ய முடியாது, சரீரத்தில் இருக்கவே முடியாது. ஆகியால் தான் ஜெபிக்கும் போது நேற்றும் பார்த்தீங்க, நேற்று காலையிலையும் பார்த்தீங்க, என்ன நடக்குது? தேவ ஆவி இறங்கி வரும் பொழுது பிசாசுகள் சரீரத்தில் இருக்கவே முடியாது. ஏனென்றால் உங்களுக்குள்ள வாசம் பண்றதுக்கு தான், தேவ ஆவி வாசம் பண்ணதான் உங்க சரீரம் உண்டாக்கப்பட்டிருக்கு. ஆனா பிசாசு வாசம் பண்றதுக்காக உண்டாக்கப்படலை. ஆகியால் தான் நேற்று நான் ஜெபிக்க சொன்னேன், உங்க தலையில கை வச்சு ஜெபிங்க. இந்த சரீரம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் சரீரத்திற்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? விடுதலையை கொடுக்கிறார். சரி, 2வதாக அவர் எப்படிப்பட்ட ஆவியானவர்? இப்ப பாருங்க, கிறிஸ்துவின் ஆவி என்று கிறிஸ்துவை உயிர்ப்பித்த ஆவியானவர் என்று அந்த 11ஆம் வசனத்துல பார்த்தோம். கிறிஸ்துவை எழுப்பின ஆவியானவர், கிறிஸ்துவை, அதாவது இயேசுவை எழுப்பின ஆவி. கிறிஸ்துவை எழுப்பின ஆவி இல்ல, இயேசுவை எழுப்பின ஆவி. கிறிஸ்துவுக்கு மரணம் கிடையாது. நேற்றே சொன்னேன், கிறிஸ்துவுக்கு மரணம் கிடையாது, ஆவிக்கு மரணம் கிடையாது. இயேசுவுக்குள் இருந்த அந்த கிறிஸ்து, நீங்க சிலுவையில பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த சிலுவையில் அவர் இருக்கும் பொழுது உரத்த சத்தமாய் கூப்பிட்டு என்ன செய்தாரா? தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லுகிறது he expelled out. expelled தான் கரெக்ட் வார்த்தை. expelனா வெளியே, அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம சாதாரணமாக சொல்லணும்னா துப்புறதுன்னு சொல்லுவோம். எக்ஸ்பெல்னா வெளியேற்றுகிறது என்று சொல்லுவோம். இந்த எக்ஸ்பெல் என்ற வார்த்தை தான் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்ப என்னது தேவன் இயேசு ஒப்பு கொடுத்தாராம் சிலுவையில? அவருக்குள் இருந்த கிறிஸ்து, அவர்தான் ஆவியானவர். இந்த ஆவியாயிருக்கிற கிறிஸ்து சரீரத்தை விட்டு வெளியேறின உடனே இயேசுவின் சரீரம் என்ன ஆகி போயிருச்சு?
சரீரம் ரத்தமும் வெளியேறின உடனே, ஆவியும் ரத்தமும் வெளியேறின உடனே அவர் மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து கல்லறையில வைக்கப்படவில்லை, இயேசு என்ற சரீரத்தை கல்லறையில வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஆவியில போய் அவர் பல காரியங்களை செய்ததாக வேதத்துல பார்க்கிறோம். அதையெல்லாம் இப்ப என்னால சொல்ல முடியாது. ஆனால் நடந்தது என்ன? மூன்றாவது நாள் என்ன நடந்துச்சு? கல்லறையில சரீரம் இருக்கிறது. அந்த வெளியேறி போன அவருக்குள் வாசமாயிருந்த அந்த கிறிஸ்துவின் ஆவி மறுபடியும் தேவன் இயேசுவின் சரீரத்திற்குள்ள அனுப்புகிறார். எப்ப அனுப்பினார்? பிறக்கும் பொழுது அனுப்பினார். மரித்து கல்லறையில இருக்கிற அந்த சரீரத்துக்குள்ள, அந்த பிணத்திற்குள்ள, அதாவது சரீரம் மட்டும்தாங்க இருக்கிறது, அந்த சரீரத்திற்குள்ள மீண்டும் கிறிஸ்துவின் ஆவி என்ன செய்தார்? உள்ளே வந்தார். அவரை தேவன் அனுப்பினார். அந்த கிறிஸ்துவின் ஆவி உள்ள வந்ததுனால மறுபடியும் செத்து போன அந்த சரீரம் உயிரோடு என்ன செய்திருச்சு? எழும்பிருச்சு. ஆகியால் தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினால். அப்படின்னா அர்த்தம் என்ன? உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது? இப்ப எனக்குள் இருக்கிற ஆவி கிறிஸ்துவின் ஆவி, இயேசு கிறிஸ்துவின் ஆவி. இந்த ஆவி நான் மரிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, என் சரீரத்தை விட்டு அது வெளியேறி தேவனுடைய சமூகத்தில் போய் காத்திருக்கும். ஆனால் என்ன நடக்கும்? இந்த இயேசு கிறிஸ்து மீண்டும் பூமிக்கு இறங்கி வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் இன்னும் ஒரு முறை வரப்போகிறார். முதலாவது முறை ஆட்டுக்குட்டியாக அவர் இறங்கி வந்தார். ஆனால் இரண்டாவது முறை அவர் வரும் பொழுது அவர் ஆட்டுக்குட்டியாக அவர் வரமாட்டார். ராஜாதி ராஜாவாக, நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக இந்த பூமிக்கு அவர் இறங்கி வரப்போகிறார். அவர் இறங்கி வரும் பொழுது அவரோடு கூட பரிசுத்தவான்களும் எல்லாரும் வருவார்களா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இருக்கிறாங்க பாருங்க. யாரு கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க? ஒருவேளை நம்ம உயிரோடு இருக்கிற நாம் மரித்தாலும் சரி, இதற்கு முன்னதாக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் ஆவியை கொண்டவர்கள் யார் யார் மரிக்கிறார்களோ, அவர் திரும்பி வரும் பொழுது அந்த ஆவி எப்படி இயேசுவின் சரீரத்துக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி பிரவேசிச்சோ, அதே போல் ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ளும் மரித்து போய் எத்தனை 1000 வருஷங்கள் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, அந்த சரீரத்திற்குள் அந்த ஆவி பிரவேசிக்கும் பொழுது மீண்டும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற நிச்சயம் என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன கேரண்டி? இவ உலகத்தார்கிட்ட கேளுங்க, பூமியில வாழ்ற நாட்கள் எல்லாம் நல்லா சாப்பிடணும், நல்லா உடுத்தணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும், ஒரே ஒரு வாழ்க்கை தானே. புசிப்போம், குடிப்போம், உண்போம், உடுப்போம், உறங்குவோம், முடிஞ்சிருச்சு. அதான் வாழ்க்கை என்று அந்நியர்கள் சொல்லுவார்கள். ஆனால் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிச்சயம் என்ன என்று சொன்னால், நம்ம வாழ்க்கை இது ஒரு டெம்பரரி வாழ்க்கை, ஒரு கூடாரத்தை போன்றது. அதாவது இப்போ பாருங்க, நாங்கள் எத்தனையோ இடங்களுக்கு ஊழியத்திற்கு போகிறோம். இங்கே ஒரு சின்ன லாட்ஜில் இருக்கிறோம், சில நாடுகளுக்கு போயிருக்கிறோம், பெரிய 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 மாளிகை மாதிரி ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்லாம் தங்கி இருக்கிறோம். ஆனால் அங்கே தங்கும் பொழுது அந்த வீடு அல்லது அந்த ஹோட்டல் ஆனது ஒரு வாடகை வீடு மட்டும்தான். என்னது? வாடகை வீடு. இது ரொம்ப அழகாக இருக்குது, இது எனக்கு சொந்தமாக வேணும்னு கேட்கவே முடியாது. 4 நாளைக்கு வாடகையை செலுத்தணும், அங்கே இருந்து அனுபவித்து முடிக்கணும். அதுக்கப்புறம் நான் எங்கே போகணும்? என் சொந்த வீட்டுக்கு நான் வரதான் வேணும். நான் எங்கே போனாலும், எத்தனையோ நாடுகள் போயிருக்கிறேன், எங்கே போனாலும் மீட்டிங் முடிஞ்ச அடுத்த ஃப்ளைட் என்ன இருக்கோ அதை தான் கேட்பேன். துபாய் போயிருந்தேன், சொன்னாங்க, சிஸ்டர் அல்புரஜ் ஹோட்டல் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் வாடகை, 2 நாள் தங்கிட்டு போங்க உங்கள் வாடகையை கேட்டுரும். நான் சொன்னேன், வேண்டாம், நான் வீட்டுக்கு போகணும். ஐயோ, யாராவது இப்படி இருப்பாங்களா? என்னுடைய கணவர் சொன்னாங்க, நம்ம இருந்துட்டு போவோம் அம்மா, டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு கடலுக்குள்ளெல்லாம் போய் இருப்போம். நான் சொன்னேன், நான் வீட்டுக்கு போகணும். ஏன் வீட்டுக்கு போகணும்? அதுதான் என்னுடைய ஒரிஜினல் வீடு. அங்கே போய் என் பிள்ளைங்க முகத்தை பார்த்து அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் கட்டில் படுத்தாதான் எனக்கு நல்ல தூக்கம் வரும். அதே போல இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த பூமியில நம்ம எல்லாரும் வாழுகிற வாழ்க்கை எப்படிப்பட்டதா? ஒரு கூடாரத்தை, ஒரு இன்கீப்பர். அதாவது நமக்கு தெரியும், இந்த நல்ல சமாரியன் சம்பவத்தில் இயேசு என்ன சொல்லுகிறாரா? அவர் அந்த காயப்பட்ட மனுஷனை கொண்டு போய் எங்க ஒப்பு கொடுக்கிறாரா?
ஒரு வீட்டில் ஒப்பு கொடுக்கிறார், ஒருவனிடத்துல ஒப்பு கொடுக்கிறார். அது என்று பழைய காலங்களில் சொல்றாங்க. அதுக்கு அர்த்தம் இந்த காலத்தில் சொல்லணும்னா ஒரு லாட்ஜ் அல்லது ஒரு ஹோட்டல்னு சொல்லலாம். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் வரும் வரைக்கும் என்ன செய், இவனை பார்த்துக்கொள். இயேசு உங்களையும் என்னையும் எங்க திரும்ப வைத்திருக்கிறார்? இந்த பூமியில வைத்திருக்கிறார். கொஞ்ச நாள் மட்டும்தான், கொஞ்ச நாள் மட்டும். இந்த சரீரத்தின் பாடுகளோ இந்த உலகத்தின் உபத்திரவங்களோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை என்ன செய்யக்கூடாது? பிரிக்கவே கூடாது. உபத்திரவும் பிரிக்க கூடாது, ஆசைகளும் என்ன செய்யக்கூடாது? பிரிக்கக்கூடாது. ஆகியால் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த கூடாரத்தை விட்டு நான் பிரிந்து போனாலும். ஆகியால் தான் பார்க்கிறோம், எசேக்கியேல் தீர்க்கதரிசி எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், ஒரு பள்ளத்தாக்குக்கு கொண்டு போய் அங்க எல்லாம் உலர்ந்த எலும்புகள் இருக்கிறதா. 37 அதிகாரத்தில் அவன் பார்க்கிறோம். அவரை பார்த்து கேட்கிற, இந்த எலும்புகள்லாம் உயிரடையுமா? எசேக்கியேல் சொல்றார், ஆண்டவரே அது எனக்கு தெரியாது, உமக்கு தான் தெரியும். இப்போ பாருங்க, நமக்கு கை காலில் சுகமாகிறதே பெரிய டவுட்டாக இருக்கிறது. செத்து போய் ஒரு பெரிய கூட்டம் எலும்புகள் இருக்கு, எது யாருடைய எலும்புனே தெரியாது. அவ்வளோ கூட்டமாக இருக்கிற எலும்பை பார்த்து இதுங்கெல்லாம் உயிரடிமா? காலெங்க, கையெங்க, தலையங்கன்னு தெரியாது. எசேக்கியேல் சொல்ற, எனக்கு தெரியாது ஆண்டவரே, உமக்கு தான் தெரியும். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்ல சொல்ல தீர்க்க தரிசனம் சொல்லு. அவர் சொல்ல சொல்ல ஒன்றொன்றாக சொல்லுகிறார். அந்தந்த எலும்புகள் அந்தந்த சரீரத்தோடு போய் சேர்ந்துருது. அந்தந்த எலும்புகளுக்கு மேல சதைகள் உண்டாகிறது, தசைகள் உண்டாகிறது. இதெல்லாம் உண்டாகி கடைசியில மேல தோல் உண்டாயிருச்சு, ஆனா ஜீவன் இல்லை, ஜீவன் இல்லை. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், காற்றுக்கு நீ கட்டளையிடு. காற்று என்ற வார்த்தை ஆங்கிலத்தை சரியான மொழிபெயர்ப்பு ஸ்பிரிட். ஸ்பிரிட் என்று சொன்னால் ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆவிக்கு கட்டளையிடும் பொழுது, அந்த ஆவி அந்த சரீரத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அவைகள் எல்லாம் ஒரு பெரிய சேனையாய் எழும்பி நின்றதா. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா காரியங்களும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற உண்மையான காரியங்களுக்கு ஒரு ரூபமாய் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு நாள் இயேசு வரப்போகிறார். என்ன செய்ய போகிறார்? வானம் மீதில் அவர் இறங்கி வரப்போகிறார். வரும்போ என்ன நடக்கும் என்று சொன்னால், அவர் தன்னுடைய ஆவியை அனுப்புவார். உங்களுக்குள்ள வாசமாயிருக்கிற தன்னுடைய ஆவியை. ஒருவேளை மரித்திருந்தாலும் பரவாயில்ல, மரிக்காமல் உங்களுக்குள்ள தேவ ஆவியை பெற்று, ஒருவேளை நாளைக்கு இயேசு வந்தா என்ன சிஸ்டர் நீங்க கேட்குறீங்களா? உங்களுக்குள்ள வாசமாயிருக்கிற அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்கள் ரூபத்தை அவர் மாற்றுவார். மாம்ச ரத்த ரூபம் அல்ல. இயேசு மரித்தோரை விட்டு எழுந்த பொழுது அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு ரூபம் இருந்ததோ அப்படிப்பட்ட ஒரு மகிமையான சாயலாக உங்கள் சரீரத்தை மாற்றுவார். அந்த சரீரத்தில் வியாதி இல்லை, அந்த சரீரத்தில் குருடு இல்லை, அந்த சரீரத்தில் நொண்ட வேண்டிய அவசியம் கிடையாது, டயபெட்டிக் கிடையாது, பிபி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு மகிமையுள்ள சரீரமாக அவர் என்ன செய்வார்? உங்களையும் என்னையும் அவர் மாற்றுவார். அவரோடு கூட நித்திய நித்திய காலமாக நாம் என்ன செய்ய போகிறோம்? வாசம் பண்ண போகிறோம். ஆகியால் தான் கொலோசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று சொல்லி. நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? அந்த கிறிஸ்துவானவர் ஆவியாய் நமக்குள் வாசமாயிருப்பது. என்னுடைய ஜெபம் தினம் இதான் இருக்கும். எப்படி தெரியுமா? ஆண்டவரே நீர் என்னோடு பேசும். சில நேரம் படுப்பேன், மறுபடியும் எழும்பி உட்காருவேன், மறுபடியும் ஜெபம் பண்ணுவேன், மறுபடியும். இன்னைக்கு ஃபுல்லா இதே போராட்டம் தான். ஐயோ இன்னைக்கு கடைசி நாளே ஆண்டவரே, கடைசி நாள் ஆண்டவரே, என்னோடு கூட நீர் இருக்கணும் ஆண்டவர், இன்னைக்கு பெரிய காரியங்கள் நடக்கணும் என்று சொல்லி எனக்குள்ள இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற தேவனோடு மட்டும் கிடையாது, எனக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவரோடு நான் பேசிக்கொண்டே இருப்பேன். அதுதான் என்னுடைய ஊழியத்தினுடைய ரகசியம். உங்களுக்குள் தேவ ஆவியானவர் வாசம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு தூரமா இல்லை. அவர் எங்க இருக்கிறார்? நமக்குள் இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார், எனக்குள் வாசமாயிருக்கிறார். அந்த நம்பிக்கை தான் நமக்கு என்ன செய்கிறது? இந்த உலகத்துல நம்ம முன்னேறி செல்ல நமக்கு கிருபை கொடுக்கிறது. உங்களை எத்தனை பேர் நீங்க தேவ ஆவியை பெற்றிருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இன்று நீங்க கேளுங்க, ஆண்டவரே நான் உம்மை பெற்றுக்கொண்ட இந்த மைதானத்தை விட்டு போக வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக, அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. உங்கள் ஒவ்வொருவரையும் கூட, சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியோர்கள் வரைக்கும், பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் யோவேல் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் 2ஆம் அதிகாரம் 28, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும், யார் மேல?
யாவர் மேலும். ஒரு முறை ஒரு அநாத விடுதிக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த அநாத பிள்ளைகளை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருந்தார்கள். சின்ன 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 பிள்ளைகள். நான் நினைக்கிற ஒரு 40-50 பிள்ளைங்க இருப்பாங்க. நான் சும்மா அவங்கள கண்டுக்கவே இல்லை. எல்லாம் சேரில் நல்ல நீட்டாக யூனிஃபார்ம் போட்டு உட்காந்துருந்தாங்க. கடைசியில் ஜெப நேரம் வந்தது பாருங்க. மற்றவங்க பெற்றுக்கொள்றதுக்கு முன்னதாக இந்த பிள்ளைங்க 2ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் பிள்ளைகள் வரைக்கும் எல்லாம் தேவ ஆவின அப்படியே கீழே புல்லு துடிக்கிற மாதிரி துடித்து கொண்டிருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே ஓடல. ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுற என்னமா நடக்குது. ஒரு பிள்ளை சொல்லுது, ஆண்டி உடம்பெல்லாம் எரியுது. இன்னொரு பிள்ளை சொல்லுது, ஆண்டி கூலா இருக்கு. இன்னொருத்தி சொல்றேன், எனக்கு நடுங்குது. அவங்கள கேட்க கேட்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆண்டவர், இந்த பிள்ளைகளை நீர் அபிஷேகிப்பீரா? அப்ப கர்த்தர் சொன்னார், உன் பிள்ளைகளை நான் அபிஷேகிச்சிருக்கிறேன்ல, இந்த பிள்ளைங்களை ஏன் அபிஷேகிக்க கூடாது? நான் நீங்கள் கேளுங்க. ஆகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு, மாம்சமான யாவர் மேலும். உங்கள் சரீரத்தில் மாம்சம் இருக்கா? கர்த்தர் நிச்சயமாக உங்களை நிரப்புவார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் உருவாம் இயேசு சுவாமி, இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் கூட மாறி போகும் ஆண்டவரே. மாறாதது உம்முடைய அன்பு, மாறாதது உம்முடைய கிருபை. நீர் மாறாதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறபடியினால், உம்முடைய ஆவி எங்களில் வாசமாய் இருக்கிறபடியினால் ஆண்டவரே, சாவுக்கு எதுவான இந்த சரீரங்களையும் கூட நீ நிச்சயமாய் உயிர்ப்பிப்பீர் என்றும் கூட ஆண்டவரே, இன்றும் யார் யார் சரீரத்தில் வேதனையோடு, பலவீனங்களோடு, வியாதிகளோடு, துன்பங்களோடு வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களுடைய சரீரத்தில் உம்முடைய ஜீவ ஆவி ஆண்டவரே, கிறிஸ்துவின் ஆவி பிரவேசித்து இன்று அற்புத அடையாளங்கள் மூலமாக உம்முடைய வார்த்தையை நிரூபிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி சுவாமி. சோர்ந்து போய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பும்படிக்கு ஆண்டவரே, கொஞ்ச நாள் வாழ்க்கையானது, கொஞ்ச நாள் இந்த பூமியின் வாழ்க்கையானது ஆண்டவரே எங்களை சோர்ந்து போக விடாதபடி எங்களுக்கு மகிமையான நம்பிக்கையாக நீர் எங்களுக்குள் வாசமாய் இருப்பதினால் ஒரு நாள் உமோடு கூட சேர்ந்து நாங்களும் 1000 வருஷங்கள் நித்திய நித்திய காலமாக உம்மோடு வாசமாய் இருக்க போகிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நன்றி இயேசு சுவாமி. அந்த நம்பிக்கையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் முற்றிலும் எங்களை ஆட்கொள்ளும். உம்முடைய பிரசன்னம் நித்தமும் எங்களோடு வாசம் பண்ணட்டும். எங்களோடு இருந்து வாசம் பண்ணி எங்களை தேற்றி எங்களோடு நித்தம் பேசுகிறவராய் நீர் காணப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.